கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பேஷன், அது வந்து ரொம்ப விரும்பி பண்ணுறேன். சேலஞ்சான ப்ராஜெக்ட் எது? ஒரு அண்டர்கிரவுண்ட் சவுண்ட் கிட்டத்தட்ட 2 lakhs லிட்டர்ஸ் பெரிய ப்ராஜெக்ட், ரொம்ப சேலஞ்சான ப்ராஜெக்ட் தான். பெங்களூர் கிளைண்ட் கேட்டு அந்த ஆர்டர் சைன் பண்ணிட்டாங்க. பட் எங்களை கூப்பிட்டு பேசும்போது நாங்கள் நல்ல பிரசமான ப்ராஜெக்ட்டில் பார்த்தாங்க. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அது கமர்ஷியல் ப்ராஜெக்ட். இப்போ டாய்லெட் ஹோட்டல் வருது, அந்த ஹோட்டல் பெருமுகத்தில் ஒப்பந்தம் போடும்போது அந்த தொகையை எப்படி நிர்ணயிக்கிறீங்க? கார்பென்ட்ரி, டைல்ஸ், ஃப்ளோரிங், இது இல்லாமல் சம்பு சொல்லிட்டாங்க. என்ன காம்பவுண்ட் வால் ஒரு அடிக்கும் ஒர்க்குக்கும் என்ன வேண்டது நாங்கள் தெளிவாக கொடுத்ததுனால எங்களோட அனுபவம் கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சதுனால கண்டிப்பாக ப்ராஜெக்ட். இப்போ அதே மாதிரி ஸ்டீல் வந்து டாடா ஸ்டீல் இருக்கு. டாடா யூஸ் பண்ண ஒரு ரேட்டு, சாதாரண நாம ஒரு அக்னி ஸ்டீல் இருக்கு, இல்லை அமன் ஸ்டீல் இருக்கு. ஸோ என்ன பிராண்டுக்காக ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் வீடு என்பது ஒரு கனவு, அதுவும் அழகான வீடு என்பது பெரும் கனவு. அந்த வீடுகளை வடிவமைப்பித்து கட்டி கொடுப்பவர்கள் பில்டர்கள். அந்த வகையில் ஆர்எஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் நிறுவனர் ராஜதுரை அவர்கள் சென்னையில் அழகான வீடுகளை அற்புதமாகவும் வாடிக்கையாளர் விரும்பும் வகையிலும் கட்டி கொடுத்து வருகிறார். அந்த துறையில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த துறையின் தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்திருக்கிறது, வாடிக்கையாளர்களுக்கு எதது சேவையை செய்தால் நாம் வளர முடியும் என்பது பற்றி பல்வேறு நமது கேள்விகளுக்கு அவர் விளக்கமளிக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆர்எஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் எது மாதிரியான பணிகளை செய்யுது சார்? சார், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா கட்டடத்துக்கு தேவையான அப்ரூவல்ஸ் வாங்கி தரோம். சிஎம்டி, கார்பரேஷன், ரேரா, பஞ்சாயத்து அப்படின்னு எல்லாம் வாங்கி தருவோம். அது இல்லாமல் அதுக்கு உண்டான டிசைன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருவோம். ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸு, ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸு, அது எப்படி ஸ்ட்ரக்சரலாக பில்டிங் ஷோ வித் ஸ்டாண்ட், ஸோ அது நமக்கு பண்ணி தரோம். எலிவேஷன்ஸ் போட்டு கொடுத்தோம், 3D எலிவேஷன் போட்டு கொடுத்துரும். இது சம்மந்தமாக டிசைன்ஸ் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இன்டீரியர் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுவோம். வீடு கட்டி விட்டுறோம். வீடு அழகுபடுத்துறது வந்து இன்டீரியர்ஸ். ஸோ அந்த இன்டீரியர்ஸும் நம்ம கிச்சனுக்கு, வால், டிவி யூனிட், ஃபால் சீலிங், ஃப்ளோரிங், டெக்கார்ஸ், ஸோ இது சம்மந்தம் எல்லாம்